மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பிறை மக்களே, இன்றைய நற்செய்தி இயேசுனுடைய இறுதி உரையினுடைய முடிவாகவும் இயேசுனுடைய ஜெபத்தினுடைய முதல் பகுதியாகவும் அமைகிறது. யோவான் நற்செய்தியாளர் 12ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தையில் பார்க்கின்ற போது, மணுமகன் மகிமை பெறும் நேரம் வந்துவிட்ட காரணத்தினால் அவர் தனக்காகவும் தன் சீடர்களுக்காகவும் அவருடைய வார்த்தையை கேட்டு நம்புகின்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிறார் என்கின்ற பதிவு பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய பணி வாழ்க்கையினால் கடவுளை மகிமைப்படுத்துகிறார். தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வரவில்லை. அவர் வந்த ஒரே காரணம், கடவுளின் திட்டம் நிறைவேற வேண்டும், இறையாட்சி கனவு, எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும், அதிலும் குறிப்பாக நலிந்தவர்கள் பாவிகள் வாழ்வு பெற வேண்டும். எனவே நான் நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே தேடி வந்தேன் என்று நிலைப்பாட்டை அவர்கள் சார்பாக எடுத்து ஏழைகள் பால் கூட்டொருமை தோழமை கொண்டு இயேசு இறையாட்சி பணியை அவர் வாழ்ந்த சமூகத்தை எடுத்துச் சென்றார். அவரது உணவு எதுவாக இருந்தது? தந்தையினுடைய பணியை செய்து முடிப்பதே என் உணவு என்று மீண்டும் மீண்டும் சொல்வதாக இருக்கிறது. எனவேதான் அவரால் சிலுவை தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது சொல்ல முடிந்தது, எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உம் கையில் ஒப்படைக்கிறேன் என் ஆவியை. யார் தன் பணியை நிறைவாக செய்ய முடிகிறதோ அவரால் மட்டுமே இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். இயேசு தன் பணியை இந்த உலகத்தில் செவ்வனை ஆற்றிய பிறகு தந்தையின் கரத்தில் தன் ஆவி ஒப்புக் கொடுக்கும் முன்பாக எல்லாம் நிறைவேறிற்று என்று அழகாக சொல்லுகிறார். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசு நுழைவார்களா? நிச்சயம் முடியாது. அவர்கள் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவில்லை என்றால் எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவு ஜெபமாலை உருட்டினாலும், எவ்வளவு திருப்பலில் பங்கெடுத்தாலும் அவர்கள் நிச்சயம் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருக்க இயலாது. அவர்கள் கடவுளை மகிமைப்படுத்த மாட்டார்கள். யார் திருவிழத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் மட்டுமே ஆண்டவருக்குரிய மக்களாக வாழ்வார்கள். இயேசு தந்தை கடவுளை தன் பணி வாழ்க்கையால் மகிமைப்படுத்தினார். அதே வேளையில் கடவுள் யார் என்று வெளிப்படுத்தினார். எனவேதான் யோவான் நற்செய்தியாளர் அழகாக சொல்லுவார், இயேசுடைய வார்த்தைகளை, இயேசுடைய மனநிலை சொல்வார், என்னை காண்கின்றவர் தந்தையை காண்பார். யோவானிடம் போய் சொல்லுங்கள், நீங்கள் பார்ப்பதையெல்லாம் சொல்லுங்கள். காது கேளாதவர் கேட்கின்றார்கள், வாய் பேச முடியாதவர் பேசுகிறார்கள், எழுந்து நடக்கிறார்கள், நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, சிறைப்பட்டவர் விடுதலை கிடைக்கிறது, போய் சொல்லுங்கள் என்று அழுத்தமாக சொல்லுகிறார். என்னை காண்கின்றவர் தந்தையை காண்கின்றார். ஆக இயேசு தந்தை கடவுளை வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அதே வேளையில் தன்னை நம்பியவர்களை, தன்னை பின் தொடர்ந்தவர்களை ஒருபோதும் கைவிட்டதாக இல்லை. அவர்கள் சார்பாக இருக்கிறார். கடைசி காலம் தெரிந்துவிட்டது, கொலை செய்யப்பட போகிறேன், இழுத்துச் செல்வார்கள், கொலை செய்வார்கள், சீடர்கள் சிதறண்டு போவார்கள், பயந்து நடுங்குவார்கள். அந்த நேரத்தில் தன் சீடர்களுக்காக இயேசு ஜெபிக்கிறார். யோவான் நற்செய்தி இந்த கடைசி பகுதியில் தன் சீடர்களுக்காக ஜெபிக்கின்ற பகுதியாகவே அமைகிறது. தன் சீடர்களை பாதுகாக்க வேண்டும் என்று தந்தை கடவுளிடம் தன் சீடர்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவார். லூக்கா நற்செய்தியாளரும் 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே, பேதுருவுக்காக உன் நம்பிக்கை தளராதபடி உனக்காக மன்றாடினேன், உன் நம்பிக்கை தளராதபடி உனக்காக நான் மன்றாடுகிறேன் என்று ஆண்டவர் கூறுவதாக இருக்கிறது. ஆக துன்பங்கள், துயரங்கள், நெருக்கடிகள், வேதனைகள் உங்கள் சூழ்ந்து நெருக்கினாலும் நான் உங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசுவதாக இருக்கிறேன் என்று கடவுள் வாக்குறுதி தருகிறார். அன்பார்ந்த மக்களே, எப்படி இயேசு தன்னுடைய பணி வாழ்க்கையால் கடவுளை மகிமைப்படுத்தினாரோ, எப்படி தன் செயலால் கடவுளை வெளிப்படுத்தினாரோ, எப்படி தன்னை அன்பு செய்கின்றவர்கள், தன்னை பின்தொடர்ந்திருந்தவர்களை கைவிடாமல் பாதுகாத்தாரோ, அவரை போல நாம் இந்த பங்கு சமூகத்தில், நாம் இருக்கின்ற இடத்தில் நமது செயலால் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும், கடவுளை வெளிப்படுத்த வேண்டும். உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தை மற்றவர் போற்றி புகழக்கூடிய தூய வாழ்க்கை வாழ வேண்டும். அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள். உங்கள் கடவுள் உங்களை கைவிட்டு விட மாட்டார். மலை போல் துன்பம் வந்தாலும் கடவுள் உங்களை காப்பாற்றுவார். தீச்சுவால் தூக்கி வீசி எறியப்பட்டாலும் கடவுள் உங்களோடு இருந்து உங்களுக்கு வலுவை ஆற்றலை தருவார். அஞ்சாதீர்கள். இயேசுவுக்கு புகழ்,
இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.